ரீசென்ட்டா இன்டர்நெட்ல சில ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸோட வீடியோஸ் பார்த்தேங்க. அதாவது கிளையன்ட் கூட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி. அ அத பார்த்ததுலேருந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா, நம்மளும் அதே இண்டஸ்ட்ரியில தான் இருக்கோம். அந்த கமெண்ட்ல எல்லாரும் கழுவி ஊத்தும்போது, நம்மளையும் சேர்த்து தான் கழுவி ஊத்துறாங்களோ அப்படின்னு கொஞ்சம் மனசுக்குள்ள அது உறுத்திட்டே இருந்துச்சு. இத பத்தி நம்ம பேசியே ஆகணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலா நானும் சலூன்ல ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹேர் ட்ரெஸ்ஸரா இருந்திருக்கேன். என் கூட ஒர்க் பண்ண கொலீக்ஸ், ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸ் எல்லாரையும் பார்த்துருக்கேன். கிளையண்ட்ஸ் கிட்ட எல்லாரும் என்ன பேசுவாங்க அப்படின்னா, ப்ரொஃபஷனலா வந்து அவங்களோட ஹேர்ல என்ன கன்சர்ன் இருக்கு, ஸ்கேல்ப்ல என்ன கன்சர்ன் இருக்கு, அத எப்படி ரிசால்வ் பண்றது, ஹேர் கேர் வந்து வீட்ல எப்படி பண்றது, இதெல்லாம் தான் சொல்லிக் குடுப்போம். ஆனா இப்ப ரீசென்ட்டா பார்க்குற வீடியோஸ்ல, கிளையண்ட் ஏன் சாரி கட்டிட்டு வரல, ஏன் ஜிமிக்கி போட்டுட்டு வரல, அ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு வேற எதுவும் ப்ரொஃபஷனோ, இல்ல வேற ஏதாவது இடமோ கிடைக்கலையா? நீங்க இதுல இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்டின்னா, புரொஃபஷனலா இருக்கிற மத்த ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸ் எல்லாரோட பேருமே கெட்டு போகுது. இந்த ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸ்னாலே இப்படிதான் இருப்பாங்க. சலூன்ஸ்னாலே இப்படிதான் இருக்கும். அப்டின்ற ஒரு நேம நீங்க கிரியேட் பண்றீங்க. இது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாம இப்ப நான் ரீசென்ட் டைம்ஸ்ல நெறைய கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து இத ஒரு காமெடியா எடுத்து உங்கள கழுவி ஊத்துறத பார்க்க முடியுது. லைக் சலூன்ல நீங்க எப்படி பண்றீங்களோ, அத இமிட்டேட் பண்ணி அவங்க வந்து வீடியோஸ் கிரியேட் பண்ணி சலூன்ல இவ்ளோ கேவலமா பண்றீங்கன்னு கலாய்ச்சு தான் அந்த வீடியோ எடுக்குறாங்க. ஆனா, அதிலேயே கீழ போயிட்டு கமெண்ட் பண்ணி, இந்த கன்டென்ட் எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படி இப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சு பண்றீங்களா? இல்ல தெரிஞ்சு பண்றீங்களா? இல்ல தெரியாம பண்றீங்களா? இல்ல இதெல்லாம் யாராவது சொல்றாங்களா இல்லையான்னே எனக்கு சத்தியமா புரியல. இது எங்க போய் முடியும்னு நான் சொல்றேங்க. ஏதாவது ஒரு கிளையன்ட்டோட வீட்ல இருக்கிற அவங்களோட ஹஸ்பண்டோ, இல்ல அவங்களோட பாய் ஃப்ரெண்டோ, இல்ல அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாரோ சலூன்ல வந்து உங்ககிட்ட பிரச்சனைன்னு ஒரு நாள் வந்து நிக்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு இது ஒரு நாள் புரியும். அது புரியறதுக்கு முன்னாடி நீங்களா திருந்துனா நல்லது.